ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான குருமா குழம்பு தான் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. கூடவே மசாலா பேஸ்ட்டுக்கான பொருளையும் நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது காஞ்சதுக்கப்புறமா 2 லவங்கப்பூ, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சமாக கடுகு, இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், 2 வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் அதையும் நம்ம கூட சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இது ஒரு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் சேர்த்துட்டு 2 உருளைக்கிழங்கு, இப்போது தேவையான அளவு உப்பு, கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகா பொடி, ஆல்ரெடி நம்ம மிளகா சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிளகா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக நம்ம வதக்கிட்டு இது வேகிறதுக்கு அளவுக்கு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணோம். இதுக்குள்ளே நம்மளோட மசாலா பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். மசாலாவுக்கு ஒரு அரை முடி தேங்காய், ஒரு கையளவு பொட்டுக்கடலை, ஒரு 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், இதை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம கொதி வந்திருக்கு இல்லையா, ஸோ அதில் நம்ம அந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தேங்காய் நம்ம அரைச்சோம் இல்லையா, ஸோ அதுக்கு அந்த வாஷ் பண்ணி நம்ம அந்த தண்ணியும் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது நல்லா கொதித்து ஒரு கொதி வந்த உடனே லைட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கணும்னா நம்மளோட சூப்பரான குருமா குழம்பு ரெடிங்க. இதை நம்ம இட்லிக்கு, தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோன்னா பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.